கடந்த ஞாயிற்றுக்கிழமை வான்வெளி சாகசத்தை சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படை நிகழ்த்தியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 21 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வான்வெளி சாகசத்தை இந்திய விமானப்படை நிகழ்த்தியிருந்தாங்க. இதில் 21 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களாக இருந்தவங்களாம் இன்றைக்கி குடும்பமாக போய் அந்த வான்வெளி சாகசத்தை பார்த்து ரசித்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே பொதுமக்கள் ஒன்று கூடியதுனால பயங்கரமான பிரச்சனை. இதெல்லாம் சமூக வலைதளங்களில், செய்தித்தாள்களில், ஊடகங்களில் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. இதில் இப்போ முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதில் என்னென்னா, இந்த வான்வெளி சாகசத்தை நிகழ்த்துறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய நாடுகளில் இந்த மாதிரி அடிக்கடியான இந்த விஷயங்களை நிகழ்த்துவாங்க. அதுபோல் அமெரிக்காவில், ரஷ்யாவில், சைனாவில் நிகழ்த்துவாங்க. இவங்க இந்த 3 நாடுகளுமே நம்மளை விட, இந்தியாவை விட அதிக பலம் வாய்ந்த விமானங்கள், அவங்க வைத்திருக்கிற போர் விமானமாக இருக்கட்டும், எந்த ஒரு சாதாரண விமானமாக இருந்தாலுமே இந்தியாவை விட அவங்க ஒரு பல மடங்கு தரம் மிகுந்ததாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்முடைய இந்திய விமானப்படை 4வது இடத்துல இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மள்ட்டையும் மிக்க விமானம் இருக்குது. இன்னுமா இது ரஷ்ய படைக்கு ஈக்குவலான விமானங்களெல்லாம் இந்திய இராணுவ படையிலையும் இருக்குது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இதை வான்வெளியில் அவங்க சாகசத்தை நிகழ்த்தி, நாங்களும் ஒரு பலமிக்க விமானங்களை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். இதில் தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேயே விமானம் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு கண்ணிமைக்கிற அளவுக்கு வேகத்தில் விமானம் பறக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதெல்லாம் நம்ம இந்த விமானப்படையில் வைத்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு பெருமை மிக ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஒன்று கூடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த சாகசத்தை லிம்கா புத்தகத்தில் இடம்பெறதா, இந்த லிம்கா புத்தகத்துக்கு அவங்க ரெக்கார்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த விமான சாகசங்களாக நடத்துனது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் குறிப்பாக கரெக்டாக வெயில், அவங்க சொன்னது என்னென்னா, விமானப்படையின் சார்பாக நீங்கள் வரும்பொழுது, பொதுமக்கள் வரும்போது தொப்பி போட்டுட்டு வாங்க, அப்புறம் கண்ணாடி அணிஞ்சிட்டு வாங்க, வரும்போது வாட்ரு பாட்டில் கொண்டு வாங்க, கொடை கொண்டு வாங்க, இப்படின்றலாம் விஷயங்களை அவங்க பொதுமக்களுக்கு அறிவுரையாக நிகழ்த்தியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனவங்களில் நிறைய பேர் கொடை வச்சுருந்தாங்க, நிறைய பேர் தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. என்னென்னலாம் விமானப்படை சொன்னாங்களோ அந்த இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பரிசோதனை செய்து அவங்கள அனுப்புறதுக்கு அங்கே ஆட்கள் கிடையாது மெரினாவில். அதை தமிழக அதிகாரிகளும் சரி, காவல்துறையினரும் சரி, அந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. 2வது, இது முக்கியமாக கரெக்டாக அந்த 11 மணிலேருந்து 2 மணி, 2:30, 3 மணி வரைக்கும் இந்த வான்வெளி சாகசத்தை நிகழ்த்தியிருந்தாங்க. கரெக்டாக சரியான உச்சி வெயிலில் இருக்கிற சமயத்தில் இந்த வான்வெளி சாகசத்தை நிகழ்த்தியிருந்தாங்க. இதை கொஞ்சம் அந்த நேரத்தை தள்ளி போட்டிருந்தா ரொம்ப வெயில் இருந்திருக்காது. இத்தனை மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. 5 பேர் இதில் உயிரிழந்திருக்காங்க. அது 2வது, தண்ணி வசதி அங்கே செஞ்சு தரவே இல்லை. 15 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா தண்ணி வசதி மெயினாக அவங்க செஞ்சு கொடுத்துருக்கணும் தமிழக அரசு சார்பாக. வரவங்க ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் தாகம் எடுத்தால் என்ன செய்கிறது? 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த ஏர் ஷோ பார்க்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் எத்தனை பேருக்கு அது பார்த்தோம்? அவங்க கொண்டு வரது என்ன, குடமாக கொண்டு வர முடியும்? இல்லை வாட்டருக்கு பெரிய கேன் கொண்டு வர முடியுமா? அப்போ வாட்டர் பாட்டில் தானே கொண்டு வர முடியும். அதில் இருக்கிற தண்ணி எப்படி கொண்டு வரவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும்? அப்படிங்கிறது ஒரு அவங்க சொன்ன அறிவுரையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. 2வது, வாகனம் நிறுத்துகிற இடத்த சரியாகவே பராமரிப்பே பண்ணலை. வாகனத்தை கொண்டு முறையாக நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. வாகனங்கள் போய் அந்த விமான சாகசம் நடக்கிற இடத்துல போய் அந்த வாகனம் போய் நிறுத்துவதற்கே பல மணி நேரம் காத்திருந்தெல்லாம் போய் நிறுத்துனாங்க அப்படின்னு தகவல்லாம் வெளியாச்சு. அங்கே அந்த கடை வச்சுருந்தவங்க, மெரினா பீச்சில் கடை வச்சுருந்தவங்கலாம் சொல்கிறாங்க, கடை வியாபாரிகள்லாம் எங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருந்தாங்கன்னா
எங்கள வெளிய போக விட்டுட்டு, அவங்க வந்து நீங்க வியாபாரத்த சுலபமா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தண்ணி வசதியிலிருந்து, கூல் ட்ரிங்க்ஸ்லிருந்து எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் நாங்க வந்து சப்ளை பண்ணியிருப்போம். ஆனா, எங்கள வந்து அடையாள அட்டை குடுக்காம எங்கள வெளியவே விடல இவங்க. அதனால தான் நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியல, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர முடியல. எங்களுக்கு இருந்தது எங்க கடையில இருந்த வெ வெ வரைக்கும் அந்த ஜூஸு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகும் ஜனங்க கேட்குறாங்க. ஆனா, எங்களுக்கு அத வந்து விநியோகம் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, எங்கள அவங்க வெளியவே அனுப்பல. எங்கள உள்ளயே வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை குடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்ட தமிழக அரசு முன்னால கடை வியாபாரிகள், அந்த மெரினா பீச்சில கடை வச்சு வியாபாரம் நடத்துற வியாபாரிகள் குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அ மருத்துவமனைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க இந்த 5 பேருமே அப்படின்னு சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு. ஆனா, அதுதான் இப்ப இங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ 15,00,000 பேருக்கு மேல கூடுவாங்கன்னு தெரிஞ்சும், ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் நாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க. ஆனா, ஆம்புலன்ஸ் போறதுக்கான இடமே இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம். ஆம்புலன்ஸ் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சதெல்லாம் நம்ம ஊடகங்கள்ல, செய்தித்தாள்லலாம் பார்த்துருக்கோம். அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுறாரு. மயக்க நிலைமைக்கு போறாரு. அவருடைய உடல்நிலை ரொம்ப பிபி லோவாகுது. அவருடைய எல்லாமே அவருடைய நீர்ச்சத்து குறைவு ஏற்படுது அப்படின்னும்போது, உடனடியா போய் மருத்துவமனையில சேர்த்துருந்தாங்கன்னா, அங்க வந்து அவர் உயிர் பிழைச்சிருப்பாரு. அவங்க மெயினா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் தண்ணிக்கு கூட குடுக்க கூட ஆள் இல்ல. தண்ணி குடுத்துருந்தாங்கன்னா காப்பாத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த சூழ்நிலை கூட அங்க இல்லாம இருந்திருக்கு. இத வந்து அரசாங்கம் ரொம்பவே கவனிக்க தவறிட்டாங்க இந்த விஷயத்துல. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல முக்கியமா மாநாடு அப்படின்னாலே அடிக்கடி மு.க. ஸ்டாலின் சொல்லுவாரு, மாநாடு என்றால் கே.என். நேரு, கே.என். நேருனா மாநாடு. மாநாடு அவ்வளோ அருமையா நடத்துவாரு அப்படின்லாம் பெருமையா எல்லா மேடையிலயும் சொல்லுவாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கே.என். நேருவ, உள்ளாட்சித்துறை அமைச்சர. இப்போ அவரு எங்க போனாரு அன்னைக்கு அந்த இவ்வளோ கூட்டம் கூடும்போது அப்படிங்கிறது தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 3 அமைச்சருங்களையோ, இல்ல ஒரு இருக்கிற 34 அமைச்சருங்களையும் பொறுப்பாளர்களா நியமிச்சிருக்கலாம். முன்கூட்டியே பொறுப்பாளர்களா நியமிச்சு, அவங்க வர கூட்டத்த எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி சமாளிக்கிறது, அதிகாரிகள எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் வகுத்து செயல்பட்டிருந்திருக்கலாம். அத வந்து ரொம்பவே இவங்க தமிழக அரசு தவறிட்டாங்க. இத கண்டிச்சு அவங்க கூட்டணியில இருக்கிற அ தொல் திருமாவளவனா இருக்கட்டும், திமுகவுல இருக்கிற கனிமொழியா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இந்த இந்த விவகாரத்த கண்டிச்சு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கே வந்து இது ரொம்ப தமிழக அரசுக்கே ஒரு பெரிய அவமானம். இது முக்கியமா நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றத விட, முக்கியமா சொல்லப்போனா தலைமைச் செயலாளருக்கு இதில பெரிய பங்கு இருக்குது. முருகானந்தம் ஐஏஎஸ் அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா எல்லா ஐஏஎஸ்ஸுக்கும் அவர் தான் ஹெட்டு, சீஃப் செக்ரட்டரி. அப்படின்னும்போது அவர் வந்து எல்லா ஐஏஎஸ்ஸையும் வச்சு வேலை வாங்கியிருக்கலாம். அதிகாரிகளெல்லாம் வேலை வாங்கியிருக்கலாம். ஆனா, அவர் அந்த விஷயத்தில தமிழக அரசா அந்த அந்த விஷயத்தில முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து கோட்ட விட்டு தூங்கிட்டாரு. ஆ சரியான ஒரு அ அரசாங்கம் எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையிலயும் ஈடுபடல. இன்னொன்னு இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மாநாடுக்கு அ தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுக்கு அவ்வளோ கேள்விகள கேட்டிருந்தாங்க. மாநாடு கூட்டம் கூடுச்சுன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். மாநாடு கூட்டம் கூடுச்சுன்னா, அத சமாளிக்க முடியாது. இந்த இடத்துல வைக்காதீங்க, அந்த இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்த அவங்க வந்து ரொம்பவே நோகடிச்சுட்டாங்க. ஆனாலும் இப்ப இவ்வளோ கூட்டம் கூடின இந்த இடத்துல, இப்ப இவங்கள யார் கேள்வி கேட்கறது தமிழக அரச? அப்படின்னும்போது இது ஒரு $1,000,000 கேள்வியா தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில இப்படியெல்லாம் மாநாடுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும்னு மாநாடுக்கு அனுமதி கொடுக்க அவ்வளோ இழுத்து அடிச்சாங்க. ஆனா, இப்போ இந்த ஏர் ஷோவுல இவங்க இவ்வளோ கூட்டம் கூடும்னு தெரிஞ்சும் 5 உயிர காவு வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. 5 உயிர் பரிதாபமா இன்னைக்கு இறந்துருச்சு. ஆனா, இவங்களுக்கு குடுத்துருக்கிற நிவாரணம் வெறும் ரூ. 5,00,000 தான். அவங்களுடைய உயிரோட மதிப்பு வெறும் ரூ. 5,00,000 தான். இதில இன்னொன்னு என்னன்னா, கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, தமிழக அரச பார்த்து,
திமிரு எடுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவன் குடும்பத்துக்கு 10,00,000 கொடுத்தாங்க. கள்ளச்சாராயம் குடித்து திமிரு எடுத்து போய் அவனை எவன் கள்ளச்சாராயம் குடிக்க சொன்னான்? ஆனால் அவன் திமிரு எடுத்து போய் குடித்தான், செத்தான். ஆனால் அவனுடைய குடும்பத்துக்கு 10,00,000 கொடுத்தாங்க. இது முழுக்க 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 தமிழக அரசு தான் காரணம். இந்த 5 பேருடைய மரணத்துக்கு தமிழக அரசு தான் பதில் சொல்லணும். ஆனால் அவங்க எந்த ஒரு திட்டமிடலும் பெரிதாக இல்லாமல் மெரினா பீச்சில் இந்த வான் சாகசத்தில் ஏர் ஷோவை நிகழ்ச்சி நடத்தினதில் பெரிய சொதப்பி 5 பேரோட உயிர் இன்றைக்கி போயிருக்கு. ஆனால் அந்த 5 பேருக்கும் வெறும் ரூ. 5,00,000 தலா ரூ. 5,00,000 நிவாரணத்தை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் ரூ. 1,00,000 நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இது நிவாரணம்னு கொடுத்துட்டா மட்டும் அவங்களுடைய வாய் அடைச்சிட்டு போயிட மாட்டாங்க. மக்கள் இது கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் தமிழக அரசு. இனிமே இது வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத அது அடுத்து. இப்போ நடந்ததுக்கு என்ன பதில் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது.